இப்போ என்ன ஒரு கேள்வினாக்கா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆர்பிட்ரேஷன் அவார்டுன்னு அலட்சியமாக விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் சார் அலட்சியமாக விட்றீங்க? ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அப்பீலாக இருக்காமே, ஏன் அப்பீலாக விட்டீங்க? சரி, ஓகே. இப்போ கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு ரெண்டுத்துக்குமே ஆர்பிட்ரேஷன் வங்கியர் போவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு நம்ம அலட்சியமாக விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதாவது சட்டத்தில் என்ன இருக்குது அது ஒரு வேறு, அனுபவ ரீதியாக நான் என்ன சொல்கிறேன்றது வேறு. இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா 96 ஏற்கனவே இந்த பழைய சட்டத்தை நீக்கிட்டு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே சட்டம் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2 தடவை 3 தடவை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய வலுவான சட்டம், பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாமே, அவ்வளோதான். இப்போ ஆர்பிட்ரேஷன் அவார்டு வரைக்கும் சொல்லிட்டார். ஸோ அவார்டு வரைக்கும் நான் என்னென்னு சொல்லிட்டேன். அவார்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்றதை சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவார்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு கிரெடிட் கார்டுலேயோ ஒரு இதுலேயோ அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா, அதே சமயம் அந்த அவார்டு எந்த ரேஞ்ச் இடத்துல கொடுக்கப்பட்டது அப்படின்றது யோசிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கின இடம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடாக இருக்கலாம், ஆனால் ஆர்பிட்ரேஷன் நடக்கிற இடம் டெல்லியாக இருக்கும், இல்லை மும்பையாக இருக்கும். இந்த மாதிரி எந்த இடத்துல நடத்துவாங்க. ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆர்பிட்ரேஷன் பேங்க் போகுது அப்படின்னாக்கா மொத்தத்தில் இதை முழு அதிகாரமும் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அந்த பேனல் அட்வொகேட் தான் கொடுப்பாங்க. இது நிறைய பேர் யூடியூபர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் எது வழியாக உங்களை அதாவது கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூனேயில் இருக்கக்கூடிய வங்கி, ஆர்பிட்ரேஷன் நடக்கிறது டெல்லியில் இருக்கிற இடம், ஆனால் கோர்ட்டுக்கு போகிறவர் பார்த்தா திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு இடம், திருநெல்வேலி கோர்ட்டில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அதை கொடுத்த வங்கி. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த சட்டம் தான் காரணம். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் கொண்டு வந்த நோக்கமே அந்த காலத்தில் சரக்கு கப்பல்லாம் போகும் பார்த்தீங்களா, இது என்ன ஆகுனாக்கா நடுக்கடலில் முழுகிடும். இந்த முழுகுனப்போ இதுக்கு இன்சூரன்ஸ் அப்போயே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்துலாம் இப்போ இருக்கிற பணத்தை விட பல கோடி இன்சூரன்ஸாக கட்டுவாங்க. கப்பலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கப்பல் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்படுது. அது விபத்தினால மூழ்கடிச்சப்பட்டாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடச்சிரும். அது சதித்திட்டமாக நிரூபிச்சிட்டாங்கனாக்கா இன்சூரன்ஸு கிடைக்காது. சில நேரத்தில் கப்பல் கம்பெனி ஓனர்களே ஊழியர்களோட சேர்த்து அதை மூழ்கடிச்சு இன்சூரன்ஸ் பணத்துக்காக பண்ணுறதும் உண்டு. அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய டிடெக்டிவ்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். படங்கள் எல்லாம் ஓகே. ஆர்பிட்ரேஷன்றது அப்போவே இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்டமாக தான் இருந்தது. காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்பிட்ரேஷன்றது அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைன் போட்டிங்கன்னா ஒரு கப்பல் எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த கடலில் முழுகினாலும் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுற அளவுக்கு இந்த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் நடக்குது. இவ்வளோ பெருமைக்குரிய இந்த ஆர்பிட்ரேஷன் இந்த வங்கிகள் ரொம்ப சீப்பாக 10,000க்கு 20,000க்கு எடுக்குதுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா பேங்க்குக்கே இப்போ பணம் வாங்கணும், இஎம்ஐ விட அதிகமாக இப்போ நெட்டில் இந்த 28 நாள் சர்ச் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போனா வங்கிகள் எவ்வளோ வேகமாக அந்த ஆர்பிட்ரேஷன்றதை இந்த கொரோனா மாதிரி பரப்பிட்டு வராங்க மக்கள்னு தெரியுது. மக்களுக்கு விழிப்புணர்வு சந்தோஷம் தான். ஆர்பிட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவான சட்டமும் கூட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டும் கூட. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். சரி, அதுக்காட்டி அந்த அவார்டை அலட்சியமாக விட்டால் என்ன ஆகுன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துரத்துறதுக்கு ஏதாவது மிருகமாக இருந்தால் கூட நின்று திருப்பி பார்த்தீங்கன்னா மிருகம் ஓடிடுன்ற மாதிரி நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டான்னு தான் உங்களுக்கு பிரச்சனையே. கண்டுக்கணும். அதாவது என்னன்னாக்கா, உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்பிட்ரேஷன் மதிக்கலைன்னா உங்களை நீங்களே மதிக்கலன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அக்ரிமெண்ட்டில் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க. நிறைய பேர் எடுத்த உடனே ஒத்துக்கிறீங்க. சார் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தா கையெழுத்து பண்ணல சார், படிக்கல சார், ஏன்னா நான் லோன் வாங்குற அவசரத்தில், கிரெடிட் கார்டு வாங்குற அவசரத்தில் நான் கையெழுத்தில் போட்டதெல்லாம் பார்க்கல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சார் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே இல்லை சார். யாருக்குமே இந்த ஆர்பிட்ரேஷன் ஒரு கிளாஸில் இன்க்ளூட் ஆகிருக்குன்றது விஷயமே தெரியல சார். நீங்கள் என்ன பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறானா அடுத்து நீ டிக் பண்ணிட்டு போகும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய வரும். அதை நீங்கள் என்ன பண்ணால் பொறுமையாக படித்து ஒரு நாள் டைம் கொடுக்க மாட்டான். நீ படித்து பார்க்குறதுக்குள்ளே அது எக்ஸ்பைரி டைம் ப்ராம்ப்ட் முடிஞ்சிடும், நீங்கள் ஒன்றே சைன் போட்டுன்றதுனால போட்டுருவீங்க. அதனால் டேர்ம்ஸ் கண்டிஷனாக படிக்க மாட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ ஆர்பிட்ரேஷன் கொண்டு வைக்கும் போது அந்த பேப்பரையும் கண்ணால் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிஜிட்டலி சைன்டுன்னு உங்கள் பேப்பர்லாம் கொண்டு வைப்பான். ஏன்னா நீங்கள் அத்தாரைஸ்டு கொடுத்ததுனால உங்கள் சிக்னேச்சராக அதில் இருக்கும், டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்போ நீங்கள் தான் ஓடிபி உங்களுக்கு தான் நீங்கள் தான் பண்ணியிருக்கின்றது ஒரு சரி ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் அதிகாரப்பூர்வமாக நடத்தும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிக்கிறதுக்கு சில வழிகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஆர்பிட்ரேஷனில் ரொம்ப கண்டிப்பான வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா இது சொத்து கேஸ் மேலே இழுக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு இபி கோர்ட் ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு தீரணும். இதில் போலீஸ் தேடாது, பிரச்சனையே கோர்ட்டே ஸ்ட்ரைட்டாக வரும். அதுதான் பிரச்சனை. கோர்ட்டில் இருக்க டவாலியே ஏன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்டு இபிக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அந்த இபி கோர்ட்லேருந்து டவாலியே வீட்டுக்கு வந்துடுவார். இதில் போலீஸ்லாம் சம்பந்தம் கொண்டு வர மாட்டாங்க, டவாலியே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி இபி கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதுனால அவார்டை அலட்சியமாக விட்டால் என்ன ஆகும்னா, என்னாச்சு வீடு இருந்தால் வீடு போவோம், வெளிய மதிப்புக்கு மிக்க பொருட்கள் இருந்தால் பொருட்கள் போவோம். நிறைய முறையாக வழக்கறிஞரை வைக்கலைனாக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே வங்கியர் பூந்து கூட மிரட்ட வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகுனா, கஸ்டமர் எந்த அளவுக்கு கிளைண்ட் ஒர்த்துன்றதை பார்ப்பான். மிரட்டினா பயப்படாமல் தெரிஞ்சால் பாரு உங்களை அவார்டு இருக்குது நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடுவோம், கோர்ட்டு 2 தடவை பயந்துருவார்.
ஏன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த கிரிமினல் வழக்குகளில் வந்து இந்த காவல்துறையில் வந்து போயின்னு இருக்கிறனால கோர்ட்டை பார்த்தா பயப்படுறவங்களும் உண்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்களும் உண்டு. நான் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே கிடையாதுங்க, போலீஸ் எனக்கு பயம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிங்க சொல்கிற வரைக்கும் அட்வொகேட் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவார்டை பொறுத்த வரைக்கும் செட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அது அது செட்டிஸ்ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாலே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி வந்து இந்த பேங்க்காரங்க பின்தொடர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து ஆர்பிட்ரேஷன்னா அது எந்த நடக்கணும்னு தெரியல. சரி ஓகே, கடன் கொடுத்தவன் பூனேயில் இருக்கான், கேஸ் போட்டவன் ஆர்பிட்ரர் டெல்லியில் இருக்கார், எக்ஸிக்யூட் பண்ணுற கடன் வாங்கினவர் கன்னியாகுமரியில் இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கன்னியாகுமரியில் இருக்கார் இல்லையா, இவருக்கு இது எப்படி வந்து இது வந்து தெரியாது. ஆனால் கோர்ட்லேருந்து மட்டும் நோட்டீஸ் வந்துருக்கு, அது மட்டும் தெரியும். ஏன்னா பிளாங்காக போட்டிருப்பான் பேங்க் நேம். அதுக்கு ஒரு அட்வொகேட் அந்த ஊர்லேருந்தே ஒருத்தர் வருவார், இந்த மாதிரி சார் வங்கியில் பணம் கட்டாமல் விட்டீங்க, அதனால தான் இந்த கோர்ட்டு உங்களை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது என்ன சார்னு கேட்டால் தான் அவருக்கு தெரியும். ஆர்பிட்ரேஷன் அவார்டு சார்னு வரும். இன்னொரு வழக்கஞ்சை வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் ஆர்பிட்ரேஷனில் டெல்லியில் போட்ட அவார்டுக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. கொடுத்தது ஒரு இடம், வழக்கு இந்த ஆர்பிட்ரேஷன் நடந்த ஒரு இடம், வழக்கு போடுறது ஒரு இடம். இது நீங்கள் ஆரம்பத்திலே வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவார்டு எப்போ கொடுத்தாங்களோ அப்போவே நீங்கள் செட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் சிரமம் தான். இந்த ஒரு சிரமத்தை மட்டும் லோன் வாங்கலாம் மனசில் வச்சுக்கணும். இந்த கிரெடிட் கார்டோ இல்லை பர்சனல் லோனோ இதை வாங்கினவங்க ஒரு வேலை நீங்கள் வாங்கின வங்கி எல்லாமே வடநாட்டில் தான் இருக்கும். ஏன்னா வடநாட்டிலேருந்து தான் உங்களுக்கு லோனே சப்ளை பண்ணுறாங்க. குரூப் 1 குரூப் லோன் சப்ளை ஆகிறது ஃபுல்லாக வடநாட்டிலேருந்து தான். ஏன்னா இங்கே ஒரு மெட்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 பேர் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் சொந்தமாக வச்சுருக்கவங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 2 பேர் தான் இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் கொஞ்சமாவது பங்கு எடுத்துக்கிறாங்க. மற்றது எல்லாமே நார்த் இந்தியன் தான், நார்த் இந்தியாவிலேருந்து வர்றது தான். அதனால் அன்றைக்கி அதை செட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டம்னு சொல்ல பாருங்கள், இது உயர்நீதிமன்றம் தான் வரும். செட்டிஸ்ஃபைட் பெட்டிஷனே பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆர்பிட்ரேஷனில் 34 கிளாஸ் 3 அப்படின்ற செக்ஷன் மட்டும் தான் போட முடியும். அந்த ஆர்பிட்ரேஷன்லேயே வந்து அப்பீல் போகிறதுக்கான செக்ஷன் இது ஒன்று தான், 34 தான் செக்ஷனில் அப்பீல் போகிறது, அவார்டை செட்டிஸ்ஃபைட் பண்ணுறது. இது வழக்கறிஞர்கள்லாம் தெரியும். இது அதிகமாக சொன்னால் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. அதனால ஒரு வழக்கறிஞர் அன்றைக்கி 34 கிளாஸ் 3ல் அவார்டை என்ன பண்ணுறதுன்னு கேட்டுங்க. அலட்சியமாக விட்டுட்டான்னு கேட்குறீங்க, அலட்சியமாக விடாதீங்க. அலட்சியமாக ஏன் விடுறீங்க? அப்படி தான் உங்களுக்கு இமெயில் எப்படி தான் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மாற்ற போகிறது இல்லை. ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு அப்பப்போ பாருங்கள், ஏதாவது இன்பாக்ஸில் வந்துருக்கும். இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி வரதெல்லாம் இன்பாக்ஸ் தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. இல்லைனா உங்கள் பழைய நம்பர் அது எப்படி நிறைய பேர் யூஸில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி யூஸில் இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடி எப்படியே திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து என்னென்ன வந்திருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீசெக்அப் பண்ணுங்கள். அதில் எங்கே ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் வார்த்தை போட்டிருக்கோம், கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவில் அரெஸ்ட் வரைக்கும் போகும் ஆர்பிட்ரேஷன் அவார்டுன்னு சொல்லியிருக்கேன். பட் அது எந்தெந்த வங்கிகளை பொறுத்து இருக்குது, எந்தெந்த வழக்கறிஞர்களை வந்து நீங்கள் செட்டிஸ்ஃபைட் பெட்டிஷன் போட்டிங்களா இல்லையான்னு இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாலும் ஆர்பிட்ரேஷன் வழக்குக்கு அருமையான பல தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் தீர்ப்புகள்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இது லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற கிளாஸ் மாதிரி ஆகிடும். நம்மளோட எண்ணம் என்ன, கடன் பெற்றவர்கள் வந்து மன நிம்மதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு உண்டான கவுன்சிலிங் நம்ம பேசுகிறதுனால 4 பேர் வந்து நிம்மதியாக தூங்குறாங்கனாக்கா அந்த நிம்மதிக்காக தான் இந்த சேனல் நடத்துறது. அதனால் ரொம்ப சட்ட விவரங்களை சொல்லாமல் சொல்கிறேன். உங்களுக்கு விவரமாக சட்ட பிரிவு பற்றி எதாவது கேட்கணும்னா இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 சேனல்லையும் ஒரு வீடியோ பாருங்கள். நன்றி.